இது குறித்து கூடுதல் தகவல்களை பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு லட்சுமி நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் மேடம். வணக்கம் அபிநயா. காயத்ரி பேசுறேன் மேடம். இப்போ இந்த விவகாரத்துல பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த சந்திப்பு அப்படிங்கிறது எதை உணர்த்துறதா நம்ம பார்க்கலாம்? அதாவது செங்கோட்டையினுடைய விவகாரம் பற்றியும் அவர் ஒரு பதில் சொல்லல. அதே நேரத்துல இந்த சந்திப்பின் பொழுது வெளியில வந்ததுக்கான காரணங்களை மட்டுமே தான் அவர் குறிப்பிட்டு இருக்கிறார். எந்த அடிப்படையில இந்த கூட்டணியில திருப்பி டிடிவி தினகரன் இணைவார் அப்படிங்கிற கேள்விகளுக்கான பதில அவர் சொல்ல மறுத்திருக்காருன்னு பார்க்கலாம். வணக்கம் காயத்ரி. அபிநயான் குறிப்பிட்டதுக்காக மன்னிக்கணும். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் ரொம்ப சாஃப்டான ஒரு டோன்ல இருக்கு. அவர் எல்லாத்துக்கும் இன்னைக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏற்கனவே செங்கோட்டையன் அவர்கள் மீது அவருடைய கட்சி பதவியை பறித்ததுக்கு பிறகு அவர் நேரடியாக டெல்லி சென்று அந்த சந்திப்புக்கு பிறகு கட்டாயம் செங்கோட்டையனை கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கி இருக்கணும். அதை செய்யல. அப்போ செங்கோட்டையன் பேசுனதுல அல்லது செங்கோட்டையனுடைய டெல்லி சந்திப்புல ஏதோ ஒரு மர்மம் புரிஞ்சிருக்கிறது, அல்லது அவருக்கு அங்க ஆடியன்ஸ் கிடைச்சதுக்கு பிறகு இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்ற போதும் அதுல எந்தவித மாற்றமும் இருக்கவில்லை. அவர் ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டார், எங்களுடைய கட்சி உட்கட்சி விவகாரத்துல பாரதிய ஜனதா கட்சி தலையிடவில்லை, தலையிட மாட்டோம்னு ஏற்கனவே உள்துறை அமைச்சர் அவர்கள் சொல்லிட்டாரு அப்படின்னு. அப்படி உள்துறை அமைச்சர் சொல்லி இருந்தால் செங்கோட்டையன் அன்னைக்கு ஆடியன்ஸ் கொடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு இருக்கக்கூடியது ஒரே ஒரு கேள்விதான். அன்னைக்கு அவங்களுக்கு டெல்லியில ரொம்ப பிரஸ்டிங்கான ஆக்டிவிட்டிஸ் இருந்தது. ஏன்னா மறுநாள் துணை ஜனாதிபதி தேர்தல், நேபாளத்துல அவ்வளவு பெரிய சிக்கல் நடந்துகிட்டு இருக்கு. இந்தியாவினுடைய உள்துறையும் வெளியுறவுத்துறையும் சேர்ந்துதான் நேபாள் ரொம்ப அருகாமையில இருக்கிறதுனால நம்மளுடைய பார்டர் நேஷன்ற போது முடிவுகளை நம்ம எடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். அப்படிப்பட்ட பிரஸ்ஸிங் இஷ்யூஸ் இருக்கும்போது கூட செங்கோட்டையனுக்கு அன்னைக்கு ஆடியன்ஸ் கொடுக்குறாங்க. அப்ப அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறதுனாலதான் செங்கோட்டையனை அன்னைக்கு சந்திச்சிருக்காங்க. அல்லது அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரத்துல பாரதிய ஜனதா கட்சி ஏதோ ஒரு விதமான முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல லாபத்தை பார்க்கறதுன்னு தான் புரிஞ்சுக்க முடியும். இப்ப நிர்வாகிகளோட போய் முந்தா நாள் சந்திச்சு வந்த பிறகு இப்ப இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அவங்க நான் பாரத ரத்னா கேட்கறதுக்காக தான் போனேன், தேவருக்கு பாரத ரத்னா கொடுக்கணும்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்றதுக்காக தான் போனேன். அது இங்க நீங்க சென்னை அவர் வரும்போது சொல்லி இருந்திருக்கலாம், அதற்கு சென்னை வரும்போது சொல்லி இருந்திருக்கலாம், இல்ல அதுக்கு ஒரு கடிதம் போதுமானதாக இருக்கும், இல்ல செங்கோட்டையன் போன போது கூட அதுக்கு சொல்லி இருந்திருக்கலாம். டிடிவி தினகரனை பத்தி இன்னைக்கு குறிப்பிட்டார். அவர் அம்மா கட்சியில இருந்து எப்பயோ நீக்கிட்டாங்க அப்படின்னு. அம்மா கட்சியில இருந்து அன்றைக்கு நீக்கி இருந்தால் கூவத்தூர்ல எதுக்காக டிடிவி தினகரனை கூட வச்சு பேசினாங்க? அன்னைக்கு டிடிவி தினகரனும் சசிகலாவும் ஆட்சியை காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்ன? இதெல்லாம் இந்த கேள்விகள் எல்லாம் இருக்குல்ல. சசிகலாவுக்கு எதிராக தான் ஆறுமுகசாமி ஆணையத்தை, சசிகலாவினுடைய ரோல் என்னன்னு ப்ரூவ் பண்றதுக்காக தான் ஆறுமுகசாமி ஆணையம் அமைக்கப்பட்டது ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்த போது. ஆனால் ஆறுமுகசாமி ஆணையத்தினுடைய டென்யூரே முடியாம பாத்துக்கிட்டாங்க. எவ்வளவு எக்ஸ்டென்ஷன்ஸ் கொடுத்தாங்க. டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகுதான் அந்த ஆணையம் அவங்களோட ஃபைனல் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றாங்க. அப்போ எல்லாத்துலயுமே எந்த விதமான ஆக்ஷனும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி எடுக்காததுக்கான காரணம் என்ன? தினகரனை அன்னைக்கு நீங்க நீக்கி இருந்தீங்க அப்படின்னா, அம்மா இருக்கும்போது நீக்கிட்டாங்கன்னு சொல்லக்கூடியவர் கூவத்தூர்ல தினகரனை பக்கத்துல வச்சிருந்து பேசியிருக்க வேண்டாம். தினகரன் அன்னைக்கு பேசினதுக்கான ஒரு விளக்கம் இன்னமும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருந்து வரல. கூவத்தூர்ல எல்லாருமே 122 எம்எல்ஏக்களும் சைன் பண்ணட்டும், அதற்கு பிறகு முதலமைச்சர் யாருன்னு சொல்லுங்க, அது வரைக்கும் சொல்லாதீங்கன்னு இவர் சொன்னதாக அவர் சொல்றார். அதற்கான பதில் வரவே இல்லை. இது அவங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு பனிப்போர் இது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துல அவர் ரொம்ப தெளிவாக உறுதியாக இருக்கிறார். கட்சியில் இருந்து வெளியே சென்றவர்களை ஓபிஎஸ் உள்பட யாரையுமே மீண்டும் கட்சிக்குள்ள இணைப்பது இல்லை அப்படின்னு. ஏன்னா ஒருவேளை தோல்வி வந்துவிட்டாலோ அல்லது வெற்றி எப்படி இருந்தாலுமே அடுத்த தேர்தலுக்கு பிறகு தன்னுடைய தலைமைக்கு ஏதாவது ஒரு பங்கம் வந்துவிடும் அப்படிங்கிறது அவருடைய நினைப்பு. அதனால இந்த இணைப்புக்கு அவர் எந்த காலத்திலையும் ஒத்துக்க போறது கிடையாது. டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் மீண்டும் அவர் என்டிஏக்குள்ள வருவாரா அல்லது என்டிஏ அவர் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணல. ஒருவேளை டிசம்பர் வரைக்கும் அவர் வெயிட் பண்றேன்னு சொல்றாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க சைட்ல இருந்து விஜய்க்கு ஃபீலர்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. விஜய் அகாமடேட் பண்ணிக்கிட்டா சில என்டிஏ கான்ஸ்டியூவன்ஸ் மீண்டும் இதுல இருந்து விலகி அவங்க விஜயோட சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ பாஜகவினுடைய தலையீடு அப்படிங்கிறது அதிமுக உட்கட்சி விவகாரத்துல இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்திகளும் விமர்சனங்களாக முன்வைக்கப்பட்டது. அதையும் மறுத்திருக்கிறார் தன்னுடைய சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி. இப்போ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல கட்சியினுடைய ஒரு தலைவராக தன்னை நிலைநிறுத்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இபிஎஸ் இருக்கிறாருன்னு பார்க்கணுமா, அல்லது அவரை மீறி செயல்படக்கூடியவர்களுக்கான ஒரு எச்சரிக்கையா?
அவரை மீறி செயல்படக்கூடியவர்களுக்கான எச்சரிக்கை வந்து அன்றைக்கு செங்கோட்டையனை கட்சி பதவியிலிருந்து நீக்கிய போது அந்த எச்சரிக்கையை கொடுத்துட்டாரு. ஆனா அதற்கு பிறகும் வந்து இது எந்த விதத்திலையும் சால்வ் ஆகல. ஏன்னா ஏடிஎம்கேவோட காடர்ஸ் வந்து ரொம்ப டிஸ்இன்டகிரேட்டடா இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து மிகப்பெரிய அதிருப்தியில் திரும்ப இந்த பேச்சு வரும்போது கட்சியினுடைய உற்சாகம் வந்து குறைஞ்சுக்கிட்டே போகுது. வழக்கமா ஒரு தேசிய கட்சி மாநில கட்சியோட கூட்டணி வைக்கும் போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தாலும் சரி, இல்ல திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அவங்களோட தேசிய தலைமை வந்து இங்க சென்னையில வந்து மாநில கட்சியினுடைய தலைமையை சந்தித்து எல்லா பேச்சுவார்த்தைகளையும் நடத்துவார்களே தவிர இப்படி டெல்லிக்கு அடிக்கடி ஒவ்வொரு பேட்சா போய் அவங்க சந்திச்சது கிடையாது. இதுதான் அது வந்து அதிமுக, அதுவும் அதிமுகவினுடைய தலைமை எடப்பாடி பழனிசாமி தலைமையில மாறின பிறகுதான் இது மாதிரி டெல்லிக்கு படையெடுக்கக்கூடியது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. எனக்கு என்ன கேள்வினா, கட்சியினுடைய உள் விவகாரத்துல நாங்க தலையிட மாட்டோம்னு அவங்க சொல்லிட்டாங்க. நிர்வாகிகளோட சேர்ந்து பாரத ரத்னா கொடுக்கணும் தேவருக்குன்னு சந்திச்சாச்சு. நிர்வாகிகள் வெளியில வந்துட்டாங்க. அதற்கு பிறகும் 45 நிமிடங்கள் அமித்ஷா உன்னுடைய இல்லத்தில் உள்ள இருந்திருக்கிறார். சந்திப்பு நடந்ததா இல்ல வெளியில உட்கார்ந்துருந்தாங்களா அதெல்லாம் நமக்கு தெரியாது. அது வெளியில அந்த விவகாரங்கள் வெளியில வரவே இல்லை. இருந்தாலுமே நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அந்த மீண்டும் 45 நிமிடங்கள் அவர் தனியாக சந்திச்சார். அவரோட அவர் மகனும் இருந்தார். ஏன்னா கார்ல வெளியில வரும்போது அவர் மகன் உள்ள வரார். அந்த கார்ல உள்ளுக்கு உட்கார்ந்து இருந்தார். அப்ப மகன் வந்து ஒருவேளை டிரான்ஸ்லேட் பண்றதுக்காக ஹிந்தி டு தமிழ் இல்ல ஹிந்தி டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்றதுக்காக கூட இருந்திருக்கலாம். ஆனா அவரோடு சேர்ந்து சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன இருந்தது அப்படின்ற கேள்வி வருது. இந்த கேள்விகளுக்கு எல்லாமே பதில் கிடைக்கல அப்படின்னா அதிமுக உள்கட்சி விவகாரங்கள்ல பாஜக தலையிடல அப்படிங்கறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியாது. நன்றி திருமிகு லட்சுமி, இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று நானும் என்னுடைய மூத்த கட்சி நிர்வாகிகளும் மாநில உறுப்பினர் ஒன்றாக சேர்ந்து உள்துறை அமைச்சரும் கடிதம் கொடுத்திருக்கிறோம். அதற்காக நாங்கள் முன்னுரிமை கொடுத்தோம். அதோட இந்த அடிக்கடி பத்திரிகையில் ஊடகத்தில் வர செய்யும், தயவுசெய்து அதை தவிர்க்க வேண்டும். ஏன்னா பல முறை சொல்லிட்டேன். ஆனால் தொடர்ந்து அதையே நீங்க அரைச்சமாவே அரைச்சிட்டு ஐடிசி ஹோட்டலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைஞ்ச பிறகு மாண்பு உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்துகிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே உள்கட்சி விவகாரத்தில் நான் தலையிட மாட்டேன். எல்லா பத்திரிகையிலும் ஊடகத்தில் வந்திருக்கிறது, என்கிட்ட ஆதாரமும் இருக்குது. அப்படி பேசிய பிறகு மீண்டும் மீண்டும் இவர் அழைச்சி பேசுறாரு, அவர் அழைச்சி பேசுறாரு. இதையெல்லாம் தயவு செய்து விட்டுவிடு. நானும் தெளிவுபடுத்தி விட்டேன். அப்படி எந்த பேச்சுவார்த்தையும் நான் நடத்தவில்லை அவரோடு. அவரும் எங்களோட உள்கட்சி விவகாரத்தை தலையிடவில்லை. இதுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன். மீண்டும் யாரும் தயவு செய்து அருள் கூர்ந்து பத்திரிகையாளர் ஊடக நண்பர்களும் இந்த செய்தியை வெளியிட வேண்டாம் என்று அன்போடு கேட்டேன். அவர்களும் சொல்லிவிட்டார், நானும் சொல்லிவிட்டேன். இதோடு முடிந்து விட்டது. இதை அரைத்தமாகவே தொடர்ந்து உங்களுக்கு விருப்பமான செய்தி கிடைப்பதற்கு நாங்கள் எங்களை பயன்படுத்த வேண்டாம் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டது. அதோடு மாண்பு உள்துறை அமைச்சர்களை சந்தித்து பேசுகின்ற பொழுது நான் எழுச்சி பயணத்தை மேற்கொண்டிருந்தேன். இந்த எழுச்சி பயணம் மிகச் சிறப்பாக இருக்குது, பாராட்டினார். ஆனால் அவர் ஊடகத்தை பார்த்துட்டு இருக்காரு. பார்த்து சிறப்பாக இருக்குது, எத்தனை தொகுதிக்கு போனீங்க, எப்படிலாம் இருக்குது, மக்களுடைய உணர்வு என்பதையெல்லாம் எங்களுடைய பேச்சுவார்த்தையில் நாங்கள் பேசணும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னொன்று, அண்மை காலமாக வேண்டுமென்றே திட்டமிட்டு கட்சி கட்டுப்பாடை மீறி சில பேர் செயல்படுகிறார்கள். மாண்பு அம்மா காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, யாரும் கட்சி கட்டுப்பாட்டை மீறினால் தலைமை அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும். அதன் பேரில் தான் நாங்கள் சில நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கிறோம். எதையும் இந்த பத்திரிகையிலே சொல்லிடுறேன். ஏன்னா அதுக்கு ஒரு காது மூக்கு கண்ணு வச்சு பத்திரிகை வெளியிடுறீங்க. தயவு செய்து நான் தெளிவுபடுத்திட்டேன். அதே போல திரு டிடி அவர்கள் என்னை பற்றி சில கருத்து தெரிவித்தார். மாண்பு உள்துறை அமைச்சர் அவர்கள் ஐடிசி ஹோட்டலில் தெளிவாக சொல்லிட்டார், உட்கட்சி விவகாரத்தில் நான் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டார். அதிமுக என்டிஏ கூட்டணி அமைக்கப்பட்டது சொல்லிட்டார். அதுக்கு பிறகு ஒரு வாரம் கழித்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை திரு டிடி அவர்கள் சந்தித்து பேசுகின்ற பொழுது, நாங்கள் அதிமுக கூட்டணி இல்லை, ஆனால் என்டிஏ கூட்டணி இருக்கிறோம். ஆனால் என்டிஏ எடுக்கின்ற முடிவுக்கு நாங்கள் தொடர்ந்து செல்வோம் என்று சொன்னார். என்டிஏ கூட்டணியில் என்டிஏ எடுக்கின்ற
அந்த கூட்டணியில் தான் திரு டிடி அவர்கள் இடம்பெற்றிருக்காரு. அந்த கூட்டணியில் அவர்கள் எடுக்கின்ற முடிவுக்கு நாங்கள் சம்மதிப்போம் என்ற ஒரு கருத்தை உங்கள் டிவியிலையும் பத்திரிகையிலும் செய்தி வெளியிட்டார். ஆனால் அண்மையில் என்ன நினைத்தாரோ தெரியல, என் மீது சில குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருக்காரு. நேற்றைய தினம் முகமூடி அணிஞ்சிக்கிட்டு போனாருங்கிறார். இது எந்த விதத்தில் சரியா இருக்கும்? நீ பார்த்தீங்கன்னா நான் முகமூடி முடிஞ்சிட்டுலாம் போகல, அவர் தான் முகமூடி அணிஞ்சு அண்ணா திமுக முடிஞ்சார். இது 19/12/2011 19/12/2011 குறிச்சிங்க. 19/12 அப்போது மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் திரு டிடி தினகரன் அவர்கள் அடிப்படை வைப்பது நீக்கப்பட்டு விட்டார். இது அம்மாவுடைய கையெழுத்து. உங்களுக்கு வேணா பார்த்துங்க. 10 ஆண்டு காலம் கட்சியிலே கிடையாது. மாண்பு அம்மா அவர்கள் மறைந்த பிறகு, இறந்த பிறகு, அப்பொழுதுதான் அந்த இறுதிச்சடங்கு வர. அது வரைக்கும் அம்மா அவர்கள் இருக்கின்ற வரை அவர் சென்னை பக்கமே வரல. அவர் என்னை பற்றி பேசுறார்.